Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by ஃபசா. எல்லோரும் நலமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக அதோட இந்த ருட்டீன் எல்லாம் சேர்த்து மாதிரி தான் ஒரு vlog எடிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற எங்களோட சிக்கன் மசாலா, பொலோஸ் மசாலா, அதோட வந்துட்டு நாங்கள் 10 வகையான தானியங்கள் வச்சு செய்கிற சத்து மாவு. உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வந்துட்டு சின்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நினைக்கிற அளவு பெருசாக ஒன்றும் இல்லை. மகள் வந்துட்டு மாஷாலாண்டு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமில் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஏ வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் நெசரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கீ செயின் மாதிரி தான் பின்னிட்டிக்கிறேன். அந்த கீ டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு போடுறதுக்கு நான் கையால் செஞ்சு இப்படி குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு. ஏன்டா அவளுக்கு அந்த குஞ்சு குஞ்சு பேக் அப்படியெல்லாம் வந்துட்டு சரியான விருப்பம். அப்போ அதை தான் செஞ்சுட்டிக்கிறேன். இந்த கைவேலைக்கு வந்துட்டு க்ரோஷேயிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷால் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு என் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இது யூடியூப் பார்த்து தான் படித்தேன். மாஷாலாண்டு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிற ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஹாபியாக கூட உங்களுக்கு இதை செய்யலும். அதுக்கப்புறம் தான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் கட்டாயம். ஏன்டா இப்புள்ள ஆக்கள் எங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு இல்லாத உண்டு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஃபோக்கஸ். எதுலேயுமே எங்களுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாயிக்குது. உங்களோட ஃபோக்கஸ் திறனை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு இந்த ஹாபியை வந்துட்டு செஞ்சு பார்க்கலும். ஏன்டா நல்லா ஃபோக்கஸ்டாகவே இருக்கணும். இத்தனாவது பின்னுறேன், இன்னும் இத்தனை பின்னைக்குது அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் வந்துட்டு அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் சரியாக வரும். அப்போ நான் வந்துட்டு அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியே இந்த ஹாபியை வந்துட்டு சின்னதாக இப்படி குட்டி குட்டி பேக்ஸ், கீ செயின் செய்கிறது அந்த மாதிரி செய்வேன். எனக்கு டைம் கிடைக்கல. உண்மையிலே என் பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் செய்ய தொடங்கினேன். மாஷாலாண்டி எனக்கு வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் தாராளமாக யூடியூப் பார்த்தே உங்களுக்கு இதை வந்துட்டு படிச்சுக்கலாம். என்னைட்ட வந்துட்டு இந்த சத்துமா ஆர்டர் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சத்துமா வச்சு என்ன ரெசிபி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் வீடியோஸில் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்ற பிரயோசனம் வைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சத்துமா வச்சு ஒரு கஞ்சி எப்படி காய்ச்சுற அப்படின்ட்டு செல்வோம்னு நினச்சேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு சத்துமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிலே தேவையான அளவு சீனி, அப்படி இல்லாட்டி கருப்பட்டி, கொஞ்சம் உப்பு, அதோட வாசத்துக்கு ஏலக்காய், கருவேப்பட்டை சேர்த்துக்கோங்க. இறுகி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே நெருப்பில் வச்சிடணும். இப்போ இப்படி நல்லா இறுகி வரக்கலை தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் பாலும் கூட சேர்த்துக்கலும். சேர்த்து உப்பு சீனியெல்லாம் சரியாய்க்குதா அப்படின்னு பார்த்துட்டு லேசாக ஒரு கொதி வரக்கலே உங்களுக்கு இறக்கிறேலும். உங்களோட திக்னஸ் தேவையை பொறுத்து வந்துட்டு சத்துமாக சேர்த்துக்கலும். இதை வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக அந்திக்கு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக, அப்படி இல்லாட்டி காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல காலை உணவை எடுத்துக்கலும். மாஷாலான்னு மிச்சம் ஆரோக்கியமாய்க்கும். நான் எப்போவுமே அந்தியில் வந்துட்டு இப்படி காய்ச்சிட்டு ப்ளம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த காய்ந்த திராட்சை அதையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். எங்களோட மகனும் வந்துட்டு நல்லா விருப்பமாக குடிப்பாங்க. அப்போ டீக்கு பதிலாக இப்படி சுட சுட குடிக்கக்கலை நல்லா ஆரோக்கியமாகவும் மிக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு வேறு லெவலில் வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமப்போஷை பிடிக்கிற மாதிரி தேங்காய்ப்பூ, கொஞ்சம் உப்பு, சீனி போட்டு சுடுதண்ணியில் புட்டு மாதிரி பிடிச்சியும் சாப்பிடலும். அதுவும் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அப்போ மகளுக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் ரிப்போர்ட் கார்டு கிடைக்கும். அப்போ அவள் வரக்கலை வந்துட்டு இந்த கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்றது என் ஆசை வந்துட்டு. இது பெரிய கிஃப்ட் இல்லை தான். ஏண்டா முந்தியெல்லாம் வந்துட்டு எங்கடா காலத்துக்கு 90s கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு பென்சில், இரேசர் புதுசாக கிடைக்கிது அப்படின்டா கூட அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிக்கும்.
நான் எல்லாம் எனக்கு கிடைச்ச பென்சில் இரேசரை எத்தனையோ நாள் யூஸ் கூட பண்ண மாட்டேன். அப்படி பண்ணினா கூட அதை தொடச்சி அப்படி க்ளீனாக வச்சுக்க பார்க்குற புதுசு மாதிரியே. யாரெல்லாம் அப்படி 90s கிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழுமண்டா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆனால் இப்புள்ள பிள்ளைகளுக்கு புள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண எக்ஸைட்மெண்ட்டுக்கே ஐஃபோன் கொடுக்க வேண்டியதாக்குது. அப்போ நான் நினைப்பேன், என் பிள்ளைக்கு குட்டி குட்டி விஷயத்துலேருந்தே அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த குட்டி கிஃப்ட் ஒன்று செஞ்சிருந்தேன். இது நான் ஒரு பர்சலுக்கு அவங்களுக்கு தேவையான பென்சில் இரேசர் எல்லாம் போட்டு இந்த கீச்செயினும் போட்டு அப்படியே கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. ஏன்னா அந்த குட்டி குட்டி சாமானெல்லாம் அவங்களுக்கு சரியான விருப்பம். அவள் நிறைய ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் செய்வாள். செய்யக்கலை இப்படி குட்டி குட்டி சாமான் தான் செய்வாள். நான் கொடுத்தது அவளுக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த முறை எல்லாம் எடுத்த சுட்டி தான் நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லை. நான் ரிப்போர்ட் கார்டு எப்போ கிடைச்சாலும் இப்படி குட்டி குட்டி என்ன சரி கிஃப்ட் அவங்களுக்கு பண்ணுவேன். அவளும் சரியான சந்தோஷப்படுவாள். எங்களுக்கு புள்ள மேலே உள்ள அன்பு அன்கண்டிஷனலாக தான் நிற்கணும் இல்லையா? நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் என் புள்ள, அப்படி இல்லாட்டி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிரும் இல்லையா? அவள் சுட்டி என் புள்ள எனக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம்தான். முடியுமான அளவு நான் என்கரேஜ் பண்ணுவேன், அவ்வளோதான். என் புள்ள எல்லாமே எடுத்த அப்படின்ற விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏண்டா எனக்காக துவா செய்கிற நிறைய நல்லுள்ளங்கள் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ எங்களை கட்டாயம் ஏலும் அப்படின்னு சொன்னால் உங்களோட துவாக்களில் சேர்த்துக்கோங்க. இந்த உலகத்திலே விருப்பமான சாப்பாடு அப்படின்னா என் புள்ள 2 சாப்பாடு சொல்லுவாள். ஒன்று இந்த டோனட், அடுத்தது பிஸா. ரெண்டும் அவ்வளோ விருப்பம். நான் ஒன்ஸ் இன் அ வைல் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். கடையில் இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்போ இந்த ரெசிபியே உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டாக ஈஸ்ட்டை கொஞ்சம் சீனி இளம் சூடான பால் ஊற்றி ஆக்டிவேட் பண்ணிடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் முட்டை ஒன்று சேர்த்துட்டு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். உங்களோட சீனி டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலாம். லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா சேர்த்து இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டாயமாக கொஞ்சம் பால் மாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ டோனட் நல்லா டேஸ்ட் வைக்கும். எனக்கு அது காட்டி பட்டில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் போட்டு ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு கொஞ்சம் தொளிச்சிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிடணும். பிசைஞ்சதுக்கு பிறகு அந்த மாக்கு மேலே எந்த வெடிப்புகள் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இப்போ நான் காட்டுற மாதிரி சாஃப்டாக வைக்கணும். அப்போ தான் டோனட் நல்லா வரும். இப்போ நான் இந்த மாவை ஒரு 10 போர்ஷனுக்கு ஒரு 10 டோனட் செய்கிறதுக்கு பிரித்து எடுத்துக்கிறேன். உங்களோட செய்கிற சைஸை பொறுத்து உங்களுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போர்ஷனையும் இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா ஸ்மூத் போல்ஸாக எந்த வித வெடிப்புகள் ஒன்றுமே இல்லாமல் நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் மாலை இப்படி பெரட்டி வச்சிங்க அப்படின்னா ஒட்டாது அந்த ட்ரேயில். அதை சுற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்படி பெரட்டிக்கலும், அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். மேலும் எங்களோட மகன் எப்போவுமே என்ன மா வச்சு செய்கிறா அப்படின்றாலும் கொஞ்சம் அவருக்கு கொடுத்துடணும். அவரும் என்ன மாதிரியே அப்படி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். இப்போ இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இதை மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொஞ்சம் லேசாக பொங்க விட்டுறணும். அதோட எங்களோட உம்மா வந்திட்டாங்க. அப்போ எங்களோட மரத்தில் அங்கே கலேவலையில் நிறைய அலிப்பேரை காய்ச்சிச்சு அப்படின்ட்டு அலிப்பேரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ அதை தான் ஜூஸ் அடிப்போம் அப்படின்ட்டு வெட்டி தீக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி டோனட் செஞ்சுட்டு கீழே ஒரு ஆயில் பேப்பர் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் மாறாமல் அழகாக பொரிப்படும். அப்படி இல்லை ஆயில் பேப்பர் இல்லைண்டா
ட்ரேயில் நல்லா மாத்தொழிச்சிட்டு அந்த மாதிரி கூட உங்களுக்கு வச்சுக்கலும். அந்த ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். டோனட் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இதை மூடி 45லேருந்து 1 மணித்தியாலம் இது நல்லா டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அதுக்கிடையில் இந்த டோனட்டை வந்துட்டு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த சாக்லேட் கனாஷ் அப்படி இல்லாட்டி இந்த சாக்லேட் சிரப் என்ன சரி பேர் வச்சுக்கலும். அதுக்கு கொஞ்சம் கொக்கோ பவுடர், இனிப்பு இல்லாத கொக்கோ பவுடர், அதோட சீனியை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ நான் காட்டுற இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக உப்பும் சேர்த்துக்கோங்க. தாராளமாக உங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக பால் பயன்படுத்திக்கலாம். அதோட கொஞ்சம் இருங்குமா கோன் ஸ்டார்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவைப்படும். அதோட இந்த நாங்கள் கரைச்ச கொக்கோ பவுடர் கலவையை வந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிற வரைக்கும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியே காய்ச்சிக்கணும். இப்படி நல்லா கொதிச்சுட்டு வரக்கல ஏற்கனவே நாங்கள் கலந்து வச்சுக்கிற அந்த இருங்குமா கலவையை ஊற்றி நல்லா இப்படி கலக்கிட்டே இக்கக்கலை இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்படி வரக்கலை கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போ இந்த சூடு ஆறி வரக்கலை இதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு சரியாக வந்துடும். டோனட்டெல்லாம் நல்லா டபுள் சைஸாக பொங்கினதுக்கு பிறகு எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் 2 பக்கமும் வாரத்துக்கு பொரிச்சு எடுத்துடணும். நெருப்பை வந்துட்டு அளவான நெருப்புலேயே வச்சுக்கோங்க. இந்த டோனட்டை வந்துட்டு சீனியை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுலேயும் உங்களுக்கு பிரட்டி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த சாக்லேட் கனாஷில் வந்துட்டு டிப் பண்ணி எடுக்கலாம். எப்படின்னு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஆனால் பொரிச்ச உடனே இப்படி சீனியில் கொஞ்சம் பிரட்டி எடுக்கணும். அப்போ தான் அந்த சீனியெல்லாம் ஒட்டி நல்லா வைக்கும். எங்களோட மகளுக்கு வந்துட்டு இந்த சாக்லேட் டிப் பண்ணின அந்த டோனட் தான் வந்துட்டு அவ்வளோ விருப்பம். அப்போ மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போடலும். அப்போ நான் வந்துட்டு அதெல்லாம் வாங்க மாட்டேன் இல்லையா, ஃபஸ்ட்டு எங்களோட வீட்டில் இல்லை. அப்போ அந்த நித்திய கல்யாணி பூ இருந்துச்சு. அப்போ அதை வச்சு சின்னதாக ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டிருக்கிறேன். ஸ்பெஷலாக இந்த டோனட் வந்துட்டு என் மகளுக்காக செஞ்சுதேன் ட்ரீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. இன்ஷால்லா புள்ள அழிக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நாளும் செஞ்சு கொடுக்காட்டியும் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ஆட்டா மாவால் செஞ்சீங்க அப்படின்னா கூட நல்லா டேஸ்ட்டாக சாஃப்ட் ஆகிக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோட சப்ஸ்கிரைபர் ஆன்ட்டி ஒன்று வந்துட்டு எனக்கு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சீட்ஸ் அப்படின்னு சொன்னால் வித்தியாசமான சீட்ஸ் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ தோட்டத்தில் கொஞ்சம் துப்புரவு வேலைகள் செய்கிறதால இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் முடிஞ்சு கட்டாயம் இதெல்லாம் நாட்டுவேன். தேங்க்ஸ் அலாட் ஆன்ட்டி, உங்களோட சீட்ஸுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அலாட். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.